புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களின் பகுதியை தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் நேரில் ஆய்வு செய்து விவரங்களை சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், வடகாடு பிரச்சினை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், வடகாடு கிராமத்தில் ஆய்வு நடத்தி அதனை தேசிய பட்டியலின ஆணைய தலைமையகத்திடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படும் என்றார். எங்களுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் அதை சொல்ல முடியாது. இன்னும் அனாலிசிஸ் போகலண்ணா, இப்போதான் போகிறோம், நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். போய் தான் ரிப்போர்ட் எங்களுடைய அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். உங்களுடைய பரிந்துரை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை இப்போ எப்படி சொல்ல முடியும்? சரி, இந்த அறிக்கை வந்து எவ்வளவு நாளுக்கு ஈவினிங் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி வடகாடு கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் கோட்டாட்சியர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். வடகாடு கிராமத்தில் கடந்த 5ஆம் தேதி இருதரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றன. இதில் 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முறையான விசாரணை நடத்தக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையில் கடும் கண்டனத்தை பதிவு செய்த நீதிமன்றம் நேரில் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. அதன்படி மாவட்ட ஆட்சியர் அருணா வடகாடு கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். மதுபான கடையை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் உறுதியளித்தார். திருப்பூர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக வதந்தி பரவிய நிலையில் மண்டல தலைவர் மற்றும் கவுன்சிலர் அந்த நீரை குடித்து மனித கழிவு ஏதும் கலக்கவில்லை என்று தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் மண்டல தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் கவுன்சிலர் கோபால்சாமி ஆகியோர் விளக்கம் அளித்தனர். கைது செய்யப்பட்ட நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரும் நீர்த்தேக்க தொட்டியின் மேல் பால் பாக்கெட்களை வாங்கி சென்று குடித்ததாக தெரிவித்துள்ளனர் எனவும் அங்கு மனித கழிவுகள் கலக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் உண்மையை நிரூபிக்க தாங்களே அத்தண்ணீரை குடித்து மக்களின் ஐயத்தை போக்கினர்.